சென்னை திருவொற்றியூரில் அரிசி வியாபாரி வீட்டில் 23 சவரன் தங்க நகைகளை திருடிய பணிப்பெண் போலீசில் பிடிபட்டார். கேர்டேக்கராக வேலைக்கு வந்த இடத்தில் நகை பறிப்பில் ஈடுபட்ட பெண் போலீசில் சிக்கியது எப்படி? முடியாதவரை கவனித்துக் கொள்ள கேர்டேக்கராக வேலைக்கு சென்ற இடத்தில் 23 சவரன் நகைகளை திருடிய பெண் இவர்தான். முதலாளியின் வீட்டில் கைவரிசை காட்டி நகையுடன் தப்பித்த பெண்ணை போலீசார் கட்டம் கட்டி தூக்கியது எப்படி? சென்னை திருவொற்றியூரில் காலடிப்பேட்டையைச் சேர்ந்த ஜெயராஜ் என்பவர் அரிசி வியாபாரம் செய்து வருகிறார். அவரது மனைவிக்கு 3 வருடங்களாக கை மற்றும் கால் செயலிழப்பு ஏற்பட்டு படுத்த படுக்கையாக உள்ளார். இதனால் அவரை பராமரிப்பதற்காக சென்னை வெள்ளிவாக்கத்தில் உள்ள குளோபல் ஹோம் சர்வீசஸ் என்ற நிறுவனத்தின் உரிமையாளரான சாந்தியை சந்தித்துள்ளனர். அவர் மூலம் சென்னை நெமலிச்சேரியைச் சேர்ந்த பிரீத்தி என்ற 26 வயது பெண் கேர்டேக்கராக பணியில் சேர்ந்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன் ஜெயராஜின் மனைவியை அவரது மருமகள் குளிப்பாட்டியுள்ளார். அப்பொழுது மாமியார் அணிந்திருந்த தாலி கொடி மற்றும் தன்னுடைய தங்க வளையல்களை கழற்றி அலமாரியில் வைத்துள்ளார். பின்னர் நேரமானதால் அவசரத்தில் அவர் வேலைக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். மீண்டும் மாலை வீடு திரும்பிய போது அலமாரியில் வைத்திருந்த 23 சவரன் நகைகளும் மொத்தமாக காணாமல் போனதால் அவர் ஷாக் ஆகியுள்ளார். உடனே இது தொடர்பாக மாமனாரிடம் தெரிவித்து பணிப்பெண் பிரீத்திக்கு போன் செய்துள்ளனர். ஆனால் அவர் அழைப்பை எடுக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த ஜெயராஜ் நகைகள் திருடு போனது குறித்து திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் இது சம்பந்தமாக 3 பேரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் பணிப்பெண் பிரீத்தி நகை திருட்டில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து பிரீத்தியை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 23 சவரன் தங்க நகையை மீட்டு தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.